Hey guys, welcome to this channel Side Hustle. So நம்ம சேனல் நீங்க first time வந்திருக்கீங்கன்னா it is a kind of digital marketing and online money making பத்தின சேனல். மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாகவே நம்ம ஊர் தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே நிறைய பேருக்கு இந்த ரீடிங் ரைட்டிங் அது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே கிடையாது. என்டர்டைன்மெண்ட்ல வந்து கவனம் செலுத்துறதை விட இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நமக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட், நம்மளால ஏதோ ஒரு ஆதாயம் தேடிக்கூடிய விஷயங்கள்ல யாருமே கவனம் செலுத்துறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரைட்டிங் சார்ந்த விஷயங்கள்ல, அது ஆர்டிகலா இருக்கலாம் இல்ல புக் ரைட்டிங்கா இருக்கலாம், என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நான் ஒன்றும் பெரிய எழுத்தாளன் அப்படிலாம் கிடையாது. நான் ஏதோ ஒரு குட்டி புக் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு அதை படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் படிச்சு பாருங்க. ஸோ பெருசாலாம் ஒன்றும் ரைட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து கோரா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ அது மூலமாக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ வந்து அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. I am the Blackie Jackie Taku Iti Patiko. So if you want to become a writer or content creator in writing oriented field na first basic நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரீட் பண்ணணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க எதுவுமே தெரியாம ஏதாச்சும் ஒன்று ரைட் பண்ணணும்னா சத்தியமா உங்களால முடியவே முடியாது. ஒரு விஷயத்தை பத்தின தெளிவு அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அதை எப்படி மாத்தி ரைட்டிங்ல நம்ம பூந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வந்து உங்களுக்குள்ள பிறக்குமே தவிர நீங்க எதுவுமே படிக்காம உங்களுக்குள்ள எந்த ஒரு அறிவுமே இருக்காம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரைட்டரா மாறணும்னா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து பேசிக் அடிப்படையான ஒன்று. நமக்கு அறிவு இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ரைட்டிங் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐடியாஸை கேப்சர் பண்ண தெரியணும். அதாவது எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு மாதிரி சொல்லிட முடியும். பட் நீங்க ரைட்டிங் ஃபீல்டில் வரீங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்துவம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து எப்படி வந்து சிந்திக்குது, நான் என்ன மாதிரியான கான்டென்ட் வந்து பேச போறேன், ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா என்னோட தனித்துவத்தை அதில் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்ட்டு ஒரு திங்கிங் எபிலிட்டி, உங்களுக்குன்ட்டு ஒரு திறன் தனியாக வளர்த்துக்கணுமே தவிர நீங்க வந்து மற்றவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்க நாங்கள் அவங்கள மாதிரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்ற ஒரு விஷயம்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ வந்து உங்களோட சிந்தனைகளை வந்து ஒன்று திரட்டுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லா சமயத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரைட் பண்றதுக்கான சிந்தனை வந்து கண்டிப்பாக கிடைச்சிடாது. ஒரு சில டைம் வந்து வெளியே நடந்து போயிட்டே இருப்போம். அந்த சமயத்தில் வந்து திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் ஆகும். பஸ்ல உட்காந்து போயிட்டு இருப்போம். ஸோ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு கான்டென்ட் வந்து ஓகே இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்படி சொல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படும். ஸோ அந்த மாதிரி உங்களோட சிந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி நோட்டு ஒன்று வந்து பக்கத்தில் எப்பவுமே வச்சுட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் எப்போவாச்சும் வரும்போது அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி திடீர்னு ஸ்டிமுலேட் ஆகிற ஐடியாஸ் அப்படிங்கிறது வந்து உடனே மறந்து போயிடும். அந்த சமயத்தில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். ஓகே நமக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைச்சிச்சு, இதை வச்சு ஒரு நல்ல ஒரு ஆர்டிகளோ இல்லை ஒரு நல்ல ஒரு புக்கோ நம்ம வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருப்போம். பட் அப்படியே கொஞ்சம் நேரம் போக என்ன ஆகும்னா அது அப்படியே வந்து மறந்து போயிட்டு வேற மாதிரியான வழிமுறைகளில் வேற வழியில் வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அந்த மாதிரி புது இனோவேஷனான ஐடியாஸ் உங்களுக்குள்ள வரும்போது அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கேப்சரிங் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்துவமான ஐடியாவை கரெக்டாக வந்து ஒன்றிணைக்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் விஷயம் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட் பண்ணாமலே வந்து நீங்கள் சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு ரைட்டிங் ஃபார்மேட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. எதுவாக இருந்தாலும் இறங்கி நீங்கள் ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிட்டீங்க ஐடியாஸ் எல்லாத்தையும். அந்த ஐடியாஸ்ல இருந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஃப் டிராஃப்டாக எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது ஈஸியாக மறந்துட மாட்டீங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த ஒரு கிரியேட்டிவ் ஐடியா அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மறந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் உடனே வந்து அதை ரஃப் டிராஃப்டாக எழுதி வைக்கும்போது உங்களுக்கு எதுவுமே மறக்காம அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து போகிறதுக்கு இந்த ரஃப் டிராஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருந்துட்டு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை டப்புன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தில் வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் வந்து நீங்கள் வந்து ரஃப் டிராஃப்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ரஃப் டிராஃப்ட் மட்டும் கிரியேட் பண்ண போதாது, நம்ம என்ன வேணா எழுதுனா எல்லாருமே படிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் கிரியேட் பண்ண ரஃப் டிராஃப்ட்டை நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போறீங்க. அந்த எடிட்டிங்ல தான் உங்களோட முக்காவாசி சூட்சமம் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரஃப் டிராஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு தோன்றது எல்லாத்தையுமே எழுதி வைக்க போறோம். பட் எடிட்டிங்ல நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி சொல்ல விரும்புறீங்க, இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்காக நான் இது எழுதியிருக்கேன், ஸோ அவங்களுக்கு என்ன சொன்னா புரியும், ஒரு ஆடியன்ஸ்க்காக ஒரு விஷயம் எழுதிருக்கீங்கன்னா அது அனைத்து தரப்பு ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாம தவிர ஒரு சார்பா இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் வந்து உங்களை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரைட்டிங் கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்கணுமே தவிர ஒரு சாராரை மட்டும் தூக்கி வச்சு பேசுறது, ஒரு சாராரை வந்து இறக்கி வச்சு பேசுறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து அதில் திணிக்கிறத வெகுவா நீங்க குறைச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நடுநிலையா இருக்கிறதுக்கு வந்து உங்களோட மைண்டை வந்து நீங்க பழக்கிட்டு ஆகணும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல வந்து நீங்க பூனையும் புலியா மாற்ற முடியும்,
புள்ளியையும் எளியாக மாற்ற முடியும். எப்படி வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து உங்களோட வார்த்தை விளையாட்டுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் தப்பான விஷயத்தை கூட நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி அதை கரெக்டான ஒரு விஷயமா ரைட்டிங் மூலமாக காட்ட முடியும். ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண போகுது. ஸோ வந்து எடிட்டிங்கில் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்ன, நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியதான். ஸோ வந்து எடிட் முடிச்சாச்சு, ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள். நான் வந்து எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய புக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களோட ஃபர்ஸ்ட் புக் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் அதை பப்ளிஷ் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, மக்கள் வந்து எப்படி அதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே புக் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே எழுதி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன மாதிரி வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த ஒரு விஷயமா உங்களுக்குள்ள வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தமிழில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கோரா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை தவிர ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. நான் அந்த இடத்துல என்னை வந்து முழுமையாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிதாகணும். ஸோ நீங்கள் வந்து கோராவில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து மீடியம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, பட் அதில் இங்கிலீஷில் தான் எழுத முடியும். ஸோ அதிலே வந்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருந்துட்டு என் பிளிக் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதிலே வந்து நீங்கள் அது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் இப்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது செய்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி உங்களால் எழுத முடியும்னா தாராளமாக நீங்கள் வந்து எழுதிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது தான் செய்து. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் பேஷனேட் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். யாரும் உங்களுக்காகலாம் வந்து நோட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிக்காக ரைட்டிங் ஃபீல்டு அப்படிங்கிறது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொன்றும் இருக்குது. நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன், எல்லாருமே வந்து ஒரு பெட்டரான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, உடனே நான் வந்து அதிமேதாவி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் அந்த ஸ்கில்லை எப்பவுமே வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். மாஸ்ட்ரி த ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதிட்டு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காக போராடணும்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து புது விஷயங்கள் புது இன்னோவேஷன் அப்படிங்கிறத உங்களோட ரைட்டிங்கில் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரைட் பண்ண மட்டும்தான் கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு காலப்போக்கில் அவங்க வந்து தாழ்த்தி தான் விட்டுரும். ஸோ கடைசி அந்த ஒரு ரைட்டிங் ஃபீல்டில் நீங்கள் நிலச்சி நிற்கணும்னா நீங்கள் அதில் மாஸ்டரி ஆகணும். ஸோ அதுக்காக தினசரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் நிறைய கிரைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ மூலமாக ரைட்டிங் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நான் சொன்னது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டெப்ஸ் நான் சொல்ல மாட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் என்ன மாதிரியான வழிமுறைகள் தான் வந்து பின்பற்றிட்டு இருக்கேன். ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு புக்கை வந்து ஃபார்மேட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஒரு கான்டென்ட் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன ரைட்டிங் பற்றின ஒரு சின்ன ஒரு துணுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video.